ஐடி கம்பெனிஸ் பீப்புள்ல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஓட்டு போட்டுதான் இவருக்கு வந்து தகவல் வந்த மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. அவங்கள முட்டாளுன்றாரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நன்றி கெட்டவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், ஓட்டுன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை. அதை கேட்கறதுக்கு இங்கதான் போட்டு ஆகணுன்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் இல்ல. அண்டா சிந்திலுக்கும் அதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அவன் இன்னார்தான் வரணும்ன்றத தீர்மானிச்சு ஓட்டு போடுறான். இவ்வளவு நாள் வந்து அவனோட கான்செப்ட் என்ன, டிவிக்கு ஓட்டு போட்டு அத்தனை பேரோட கான்செப்ட் என்ன, 2 திராவிடியன் கட்சிக்கும் ஓட்டு போட்டோம், என்ன சாதிச்சுட்டாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத அவன் கேட்டு ஒரு மாற்ற தேடி போறான். அதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு காதுல எல்லாம் புகை வருது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே 4% வரும் 3% வரும்னு சொன்னதுனால சந்தோஷமா இருந்த இத்தனை நாள், அது வந்து இப்ப வந்து என்ன சொன்னா டிவிக்கே தான் வரப்போகுது, ஆட்சி அமைக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. அவங்க கட்சிக்காரங்க அந்த கட்சியை விரும்புற மக்கள் வந்து அதை பத்தி பேசிக்கிறான், அவன் தொண்டை அதை பத்தி பேசிக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஐடி கம்பெனி எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேக்குற. அவர் சொல்றதை பார்த்தா என்னமோ திமுக தான் ஐடி வந்து ஹப் வந்து இங்க கிரியேட் பண்றதே வந்து திமுக தான்ன்ற மாதிரி ஒரு பெருசா கிழிக்கிறாரு. உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, வெங்காயத்தை போட்டு சாப்பிடுறீங்களான்னு. இவரை நான் கேட்கிறேன், அண்டா சிந்தில உதாரணத்துக்கு 2025 கூகுள் கம்பெனி இங்க வர்றதா இருந்தது. சோ அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் இங்க ஓபன் பண்றதா இருந்தது. சோ அது இங்க வரும்போது உங்களோட தொழில்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜா, அவர் அந்த கம்பெனிக்கு முறையான ஒரு சலுகையை கொடுக்கல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற, அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஏரியா கேட்கிறாங்க, குறைந்த வாடகை கேட்கிறாங்க. சோ இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க பண்ணாததுனால ஆந்திரால இருக்க விசாகப்பட்டினத்துக்கு வைசாக்கு போய் கூகுளோட ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு, தட் மீன்ஸ் ஏப்ரல் 28, 2026 வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கல்வெட்டு வச்சு ஆரம்பிக்க போறாங்க. இது எவ்வளவு இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியுமா? நம்ம இந்திய மதிப்புல சுமார் 1.35 லட்சம் கோடியோட ஒரு ப்ராஜெக்ட விட்டுட்டாங்கயா முட்டாள். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கையில வந்ததை விட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கம்பெனி இப்போ வைசாக் போய் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிய நிறைய கம்பெனிஸ் வரதா இருந்தது. இவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யலன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு இந்த திமுக தான் காரணம்ன்றது இந்த அண்டா சிந்திலுக்கு தெரியுமா?